ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான மேக்ரோனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு கடாயில் அல்லது ஒரு பவுலில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில், அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மேக்ரோனியை போட்டு நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கு ஒரு மீடியம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு அரை பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கோங்க. நான் வேறு எந்த ஸ்பைசஸோ இல்லை மசாலாஸோ ஆட் பண்ணல. சிம்பிளாக எப்படி டேஸ்டியாக மேக்ரோனி பண்ணலாம் சாப்பிட்றதுக்குன்ட்டு குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணதும் வதக்கிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சின்ன பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு ஆனியன் வரும்ல, அந்த மாதிரி வந்தால் மட்டும் போதும். அப்படி வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கினாலும் சாப்பிட நல்லா இருக்காது. இந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸோடு இருந்தால் சாப்பிட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கினதும் நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் எடுத்திருக்கேன். அந்த கட் பண்ணி வச்ச இஞ்சும் கட் பண்ணி வச்ச பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுனாலும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. எந்த ஸ்பைசஸ் மசாலா எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இப்போ வதங்கிட்டு கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனோடனே கட் பண்ணி வச்ச பூண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். இதை போட்டதும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான், ஹார்ட்லி 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மக்ரோனி போட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் வெந்துடும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான், ஹார்ட்லி 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த டிஷ்ஷை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் சில்லி பவுடர் ஒரு 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரம் கம்மியாக போடுறேன், பசங்களுக்காக கம்மி காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சில்லியும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ நான் கிசான் கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் டொமேட்டோ கூட இதுக்கு பதில் போட்டுக்கலாம், பியூரியாக பண்ணி. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதும் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. ஸோ 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சதுலேயே உப்பு போட்டிருப்போம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இது நல்லா ஹை ஃப்ளேமில் தான், வெளியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பாயில் பண்ணி வச்ச மேக்ரோனியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த நம்ம மசாலா இந்த வேக வச்ச மேக்ரோனியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேக்ரோனி போட்டதும் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அதை பிடிச்சிக்கும். அதனால சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாத்தோடையும் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 3 பிஞ்ச் அளவு தான் பெப்பர் போட போகிறேன், அதிகம் போடலை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பசங்களுக்கு செய்கிறதுனால காரம் கம்மியாக தான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். 3 பிஞ்ச் அளவு பெப்பர் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டதும் ஒரு 3-4 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிம்பிள் மெத்தடில் பண்ணக்கூடிய மேக்ரோனி 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு அவசரமாக கட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா இது ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய மசாலா ஆட் பண்ணலை, எந்த ஒரு சாஸஸ் லைக் சோயா சாஸ், சில்லி சாஸ், அந்த மாதிரி எந்த சாஸும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கக்கூடிய மேக்ரோனி இது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மேக்ரோனி ரெடி. பாய். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.